ஏன் நாங்க ஈழத்தமிழர்கள் பாலஸ்தீனியர்களோடு எங்களை ஒப்பிட வேண்டும்? இது ம். இது 2லயும் இந்த பயணத்துல என்ன சிமிலாரிட்டி இருக்குன்ற ஒரு கேள்வி அங்க எழும்புது. அதே நேரம் அ ஆரம்பத்துல இந்த பயணத்தை ஆரம்பிக்கிற போது முன்னமெல்லாம் பெரும்பாலும் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, யூதர்களோடு தான் ஈழத்தமிழர்களை ஒப்பிடுவார்கள். ஏனென்னா அவர்களுடைய பயணம் ஒரே மாதிரியானது. அதுல நெறைய உண்மையும் இருக்கு ஆரம்ப காலங்கள்ல, ஒரு கட்டம் வரைக்கும். எப்படி அதற்கான உண்மை இருக்கு அப்படின்னா, அ யூதர்கள் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான இன அழிப்பு செய்யப்பட்டவர்கள். ஒரு சபிக்கப்பட்ட இனமாக, எந்த ஒரு நாட்டினாலேயும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, எங்க போனாலும் விரட்டி அடிக்கப்பட்டவர்களாக இருந்தது யூதர்கள் தான். அதேபோல ஒரு வதை முகாமுக்குள்ள கிட்டத்தட்ட மிக அதிகமான எண்ணிக்கையானவர்கள் எப்படியெல்லாம் ஒரு மனிதனை அழிக்கலாமோ, அப்படியெல்லாம் வகை தேடப்பட்டு அழிக்கப்பட்டவர்களும் யூதர்கள் தான். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து போகிற இடமெல்லாம் அவர்களிடத்துல ஒரு ஒரு தந்திரம் இருந்தது. ஒரு ஒரு சாணக்கியம் இருந்தது. சாணக்கியம் இல்லை, அது ஒரு மந்திரம். அது எப்படி என்றால், "நீ எங்கே இருந்தாலும், எங்கே போனாலும், எங்கே சிதறடிக்கப்பட்டாலும், நீ திரும்பி வருவதற்கு உனக்கு ஒரு மண் இருக்கிறது. உனக்கு ஒரு தாய் நிலம் இருக்கிறது. நீ அங்கு தான் திரும்பி வர வேண்டும். நீ போகிற இடங்களிலே, நீ அகதியாக குடியேறுற இடங்கள்ல, நீ ஒரு வைத்தியரா இருக்கலாம், சட்டத்தரணியா இருக்கலாம், என்னவாக இருந்தாலும், அந்த இடத்துல இருந்து கொண்டு நீ உன் இனத்துக்கு என்ன பணியை ஆற்ற வேண்டுமோ, அதை செய்ய வேண்டும்" என்பது சின்ன யூத குழந்தைகள் முதற்கொண்டு அவர்களினுடைய சந்ததி சந்ததியாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதுவரைக்கும் அது நியாயமானது. அதேபோல அ அவர்கள் எண்ணத்தை ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய இனத்துக்காக அதை கொண்டு வந்தார்கள். ஆக இது எல்லாமுமே இந்த பயணம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, நியாயமானது. இந்த மாதிரியெல்லாம் போய்க் கொண்டிருக்கிற போது, எங்கே அது எங்களுடையது இல்லை, எங்களைப் போல இல்லை என்று நாங்கள் உணர ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லிச் சொன்னால், ஒரு நாளும் நாங்கள் எங்களுடைய இருப்புக்காக இன்னொரு இனத்தை கொன்று, அழித்து அந்த இடத்துல எங்கள நாங்க முற்படவில்லை. இன வெறிக்கும், இன விடுதலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஈழத்தமிழர்களினுடையது இன விடுதலை போராட்டம். ஆக அந்த இடத்திலே நாங்கள் யூதர்களிலே இருந்து வேறுபடுகிறோம். We have a dream.